சாரி. இப்படியே கண்ணு மூஞ்சி தெரியாம சைக்கிள் ஓட்டுறது? என்னங்க நீங்க சாரி சொன்னேனே, இந்த டிராபிக் வேற கசம்சம் ஆயிடுச்சு, பிரேக் வேற பிடிக்கல, அதான் மோதிட்டேன். அதுக்கு எங்கேயாவது போய் செவத்துல மோத வேண்டியதானே? அதான் மோதிட்டேனே. மூஞ்சி நல்லா இருக்கா? ஐயோ ஐயோ ஐயோ, கஷ்டப்பட்டு கியூல நின்னு ஐயோ ரேஷன் கடையில இருந்து அரிசி கோதுமை ரவை பாம் ஆயில் வாங்கிட்டு வந்தே, இப்படி கொட்டி போச்சு. கொட்டி போச்சுன்னா விடுங்க, வேற வாங்கிக்கலாம். அட என்னங்க இது, கையெல்லாம் அடிபட்டு இருக்கு. இதையும் வேற வாங்கிக்கலாம் சொல்றீங்களா? இதெல்லாம் கடையில விக்கிறது இல்லையே, வாங்க இதை எப்படியே விடக்கூடாது, உடனே போய் ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் வாங்க. கைய விடுங்க. இடிச்சதும் இல்லாம என் கூட சேர்ந்து போட்டோ வேற எடுத்துக்கணுமா? என்ன திமிரு இருந்தா இப்படி கேப்பீங்க? நோ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களே. நான் சொன்னது அது என்னது, எக்ஸ்ரே படங்க. என் கைய என்ன உடைஞ்சா போச்சு எக்ஸ்ரே எடுக்க? மரியாதையா சொல்றேன், கீழே விழுந்ததெல்லாம் அள்ளி பையில போடுங்க. இது நியாயம். இத பாருங்க, இப்ப கீழே விழுந்ததெல்லாம் எடுத்து பையில போடுறேன், நீங்க பைய புடிங்க, நான் போடுறேன். என்னங்க இது, எல்லாத்தையும் எடுத்து பையில போட சொன்னா என் மோதிய பார்த்து எல்லாம் கீழே போட்டுட்டு இருக்கீங்களா? இல்ல, உங்க முகத்துல ஏதாவது அடிபட்டு இருக்கான்னு பாத்துட்டு இருந்தேன். ஒண்ணு அடிபடல? ஒண்ணு இல்ல, சீக்கிரமா அடி போடுங்க. ஏதோ ஆக்சிடென்ட் வந்து பார்த்தா விளையாடிட்டா இருக்கீங்க. அங்க வண்டியில நிக்குது பாருங்க. அட எடுமா சீக்கிரம். அட நீங்க அள்ளி போடுங்கயா. இந்தப்பா லாரி, அந்த பக்கமா போ. ஆட்டோ யார் பாரு? என்ன பச்சரிசியா புழுங்கலரிசியா? கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. இது எந்த பொருளும் வேஸ்ட் ஆக கூடாதுல்ல. அண்ணா இங்க வாங்க. என்ன வரும் மைதானமா இருக்க? இது வந்து பாம் ஆயில், நல்லா தடவுனா நல்லா முளைக்கும். என்ன முத்து, இன்னைக்கு என்ன சாப்பாடு? பெருசா ஒண்ணு இல்ல தம்பி, பழைய சாதமும் ராத்திரி வச்ச மீன் குழம்பு கொண்டு வந்திருக்கேன். பழைய சாதத்துல மீன் குழம்பு போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட இது கிடைக்காது. நீ என்ன பண்ற, இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஹோட்டல்ல போய் சாப்பிடுற. இன்னைக்கு ஒரு நாள் இந்த சாதமும் குழம்பு எனக்கு கொடு. என்ன தம்பி, இத போய் நீங்க சாப்பிடலன்னு சொல்றீங்களே. சொத்து சோகம் இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி சத்துணவு கிடைக்குமா? இந்த பணம் வேண்டாம் தம்பி, நீங்க திருப்தியா சாப்பிடுங்க. சரி, அப்ப நான் சொல்ற மாதிரி செய். பழைய சாதம் எடுத்து உருண்டை வச்சு என் கையில போடு. கையில வை. நடுவுல ஒரு குழி போடு. குழம்பு ஊத்து. ஒரு மீன் தண்டை அப்படியே வை. ஏண்டா ராஜா, இந்த வேலைக்காரன் கொண்டு வந்த ஊசி போன சாப்பாட சாப்பிடுறதுக்கு உனக்கு என்ன நான் தலையெடுத்து? நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? என்ன கேவலப்படுத்துறதுக்காக இப்படி எல்லாம் பண்றியா? ஐயா, தம்பி ஆசைப்பட்டு கேட்டுச்சு. ஆசைப்பட்ட நீ கொடுத்துருதா? வாய முடுற. டே ராஜா, நம்ம வீட்டுல மிச்சம் மீதி ஆகிற இச்சை தீங்குற இவங்கிட்ட போய் நீ வாங்கி சாப்பிடுறிய, எங்க கௌரவம் என்ன ஆகுறது? அப்பா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல இந்த மாதிரி சாப்பாட்டை நாம எத்தனை வேளை சாப்பிட்டுருப்போம். அப்போ வெக்கப்பட்டமா? இப்ப உங்களுக்கு இந்த வசதி வந்த உடனே இதெல்லாம் வெக்கமா இருக்கு. நம்ம பழைய வாழ்க்கைய கொஞ்சம் திரும்பி பாருங்க. நீ தங்க கட்டியா மாறுவேன்னு நினைச்சேன். நீ இன்னும் அந்த பழைய மண்சட்டியாகவே இருக்கிற. உன்னை திருத்தவே முடியாது. நீங்க கொஞ்சம் திருந்த ட்ரை பண்ணுங்களேன். முத்து வா சாப்பிடுவோம். சார் கொஞ்சம் இருங்க. இந்த கிருஷ்ணன் வீடு எங்க இருக்கு? கிருஷ்ணாயில் கடை இங்கே பா, பஜாருக்கு போ. ஓஹோ, செவிடா. என் பேரு கந்தசாமி. இந்த கிருஷ்ணன் வீடு எங்க இருக்கு? புரியாத பிள்ளை பாணி. கிருஷ்ணன் கோயில உடுப்பில எல்லாம் இருக்கு. இந்த தியேட்டர்ல எல்லாம் பிளாக்ல டிக்கெட் விக்கிறாரு கிருஷ்ணன், அவர் வீடு எங்க இருக்கு தெரியுமா? அடடே, என்ன கிருஷ்ணன் ரோடு கேக்குறியா? அது கோடம்பாக்கத்துல எல்லாம் இருக்கு. நான் அதை கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டு பதில் சொல்லிட்டு இருந்தா. இது பாவசா இருக்கு, காது கேட்காதுங்க. நீங்க ஒண்ணு கேட்டா அவர் ஒரு பதில் சொல்லுவார். ஆமா, நீங்க யார பாக்கணும்? கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்காரு. யாரு? இந்த சினிமா தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் அவருங்களா? சரிங்க, இப்படியே நேரா போய் லெஃப்ட்ல திரும்பினீங்கன்னா ஹவுசிங் போர்டு வீடெல்லாம் இருக்கும். அங்க ஏ பிளாக்ல 3ஆம் நம்பர் வீடு. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. திருவல்லிக்கணிக்கு இங்க இருந்து எந்த பஸ்ல சார் போனோம்? திருவல்லிக்கணிக்கு பஸ்ல போனோம். இவரை கேளுங்க, கரெக்டா சொல்லுவார். திருவல்லிக்கணிக்கு எந்த பஸ்ல போகணும்னு சொல்லிடுங்க. மாம்பழத்துக்கு தானே? நீ வா, நான் சொல்றேன். கிருஷ்ணா யாரு? ஆட, பிரேக் இல்லாத சைக்கிள். ஆட, பாம் ஆயில்.
கிருஷ்ண வீடு இதான்னு சொன்னாங்க. அதான் நான் வந்து இங்க உங்களை. அதெல்லாம் இருக்கட்டுங்க. எதுக்காக எங்க அண்ணனை பார்க்க வந்தீங்க? என்னது கிருஷ்ணா உங்க அண்ணனா? அவருக்கு இப்படி ஒரு தங்கச்சியா? என்னால நம்பவே முடியலையே. ஏன் எங்க அண்ணன் பிளாக்ல டிக்கெட் விக்கிறதுனால நானும் பிளாக்கா இருப்பேன்னு நினைச்சீங்களா? இல்ல இல்ல, நீங்க ரொம்ப ஒயிட்டா இருக்கீங்க. ஐ மீன் உங்க மனச சொன்னேன். உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எதுக்காக நீங்க என் பேரை தெரிஞ்சுக்கணும்? தெருவுல போகும்போது சுமத்தின்னு கூப்பிடுறதுக்கா? அர்த்தம் இல்லாம கூப்பிட மாட்டான் இந்த ராஜா. என்ன நம்ம கஸ்டமர் ராஜா சினிமா போஸ்ட பாக்குற மாதிரி நம்ம தங்காச்சி உத்து உத்து பாத்துருக்கிறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணே, உங்களை பாக்குறதுக்காக தான் இவரு வந்திருக்காரு. ஆமா ஆமா கிருஷ்ணா. நீ உள்ள போமா. என்ன வீட்டு பக்கம் ராஜா? அதான் நாளைக்கு ரிலீஸ் ஆக போற படத்துக்கு 4 டிக்கெட் வேணும். அது தியேட்டர்லயே வந்து வாங்கிக்கலாமே, வீட்டு பக்கம் இருக்குன்றேன். இல்லையே, தியேட்டர் பக்கம் தான் போனேன். அங்க இல்லங்கிற தொட்டு வீட்டுக்கு வந்தேன். ஆமாமா, அந்த கோர்ட்டுக்கு போயிடணும். பெரிய மல்டி மில்லியனர் இவரு. இன்கம் டாக்ஸ் தகராறு நடக்குது, அதுக்கு கோர்ட்டுக்கு போயிருந்தார். கைதே கைதே புறம்போக்கு கைதே. பின்ன எது கோர்ட்டுக்கு போயிருந்தீங்க? அது ஒரு காரி மூஞ்ச கேசுப்பா. நானும் இவனும் மவுண்ட் ரோடு பக்கம் போய்கிட்டே இருந்தோம். என்ன சீண்டி, அண்ணன் எனக்கு அர்ஜென்ட்டா யூரினுக்கு வருதுன்னா, டே இது மவுண்ட் ரோடுரா, இந்த பக்கம் எல்லாம் போக கூடாது, போலீஸ் புடிச்சுக்குவாங்கன்னு சொன்னேன். சொல்லி வாய மூடலப்பா, லபக்குன்னு குட்டிக்கலாம். இப்ப வாய மூடுறா. உடனே போலீஸ்காரங்க மொபைல் கோர்ட்ல கொண்டு போய் நிக்க வச்சாங்க. நான் சொன்னேன் ஒத்துக்கிடா கேஸ, இல்லன்னா அலைய வேண்டியது வரும். மேஜிஸ்ட்ரேட் கேட்டாரு, போனையான்னாரு. போனேன்னா 25 ரூபாய் ஃபைனுன்னாரு. உடனே எனக்கு கிருகிருன்னு மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டேன். சோடா எல்லாம் தெளிச்சு அதுக்கப்புறம் என்னை எழுப்பி விட்டாங்க. கையில 25 ரூபாய் இல்லையா? 25 ரூபாய் இருந்ததுப்பா. அப்பதான் இந்த இந்திய நாட்டை நினைச்சேன். பிசினஸ் மேக்னெட்ஸ் எங்க, மில்லு ஓனர்ஸ் எங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் இவங்க எல்லாம் எங்க? கேவலம் இவன் யூரின் 25 ரூபாய் போதுன்னா அவங்க யூரின் எல்லாம் என்ன விலைக்கு போவோம்னு நினைச்சு பார்த்து. அது போகட்டும், உங்களுக்கு இப்படி ஒரு தங்கச்சி இருக்கிறத என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்னப்பா நீ சொல்றத பார்த்தா மார்க்கெட்டுக்கு மையமா நின்னுகிட்டு எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்னு ஏழை விட சொல்றியா? அந்த நிலைமை உங்களுக்கு வராது. நான் அதுக்காக சொல்லல. நீ எதுக்காகவும் சொல்ல வேணாம். உனக்கு என்ன வேணும்? 4 டிக்கெட் தானே, துட்ட வெட்டு, நடைய கட்டு. நல்ல அசிஸ்டன்ட். அப்ப நான் ஒட்டுமா? செய்ப்பா செய்ப்பா. நாளைக்கு மீட் பண்றேன். யார மீட் பண்ற? உங்களை தான் கிருஷ்ணா, நாளைக்கு தியேட்டர்ல மீட் பண்றேன்னு. அதுதான் சரி. என்ன மறந்துட மாட்டீங்களா? நீ என்ன சொல்ற? ஒண்ணு இல்ல, 4 டிக்கெட் சொல்லியிருந்தல, அதனால என்ன மறந்துட மாட்டீங்களேன்னு கேட்டேன். ஆமா, நீ என்ன வார்த்தையில துண்டு துண்டா தவணை முறையில பேசுற? ஹோல்சேலா பேச. ஹோல்சேலா பேசணும் தான் நினைக்கிறேன். ஒரே இடைஞ்சலாச்சே. ஆமா, எங்க வாங்குனீங்க இந்த மஃப்ளர்? ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் குறைங்க, லேபிள பார்க்கலாம். இது பெங்களூர்ல நாய் மார்க்கெட்ல வாங்குறேன். அங்க நானே வாங்கிக்கிறேன் அப்படின்ற நீ நாய் மார்க்கெட் போற? ஓஹோ, ஓய் வாங்க. டோட்டலா இத பத்தி உனக்கு என்ன புரியுது? ஒன்னும் புரியலையே.